காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நானும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு ஒன்று தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? ஆயிரம் உறவு ஒன்று தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதங்கி யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதன்னா தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சதங்கி யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் வந்த தாயடா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் கொடுத்த பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பா. இளவட்டான பின்னும் எண்ணெய் தேச்சு குளிக்க வைப்பா. உச்சி முதல் பாதம் வரை உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவை பிடிக்க வைப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பாள், நிலாவை பிடிக்க வைப்பாள். பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளை எச்சு சோறு திம்பா. பல்லு முளைக்கே நெல்லு முனையால் மெல்ல மெல்லதா கீறி விடுவா. பல்லு முளைக்கே நெல்லு முனையால் மெல்ல மெல்லதா கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதங்கி யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பதன்னா தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சதங்கி யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் வந்த தாயடா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. மண்ணில் ஒரு செடி முறைச்சா மண்ணுக்கது பிரசவந்தா. என்ன துடி துடி துடிச்சா கண்ணுக்கது போகம் வந்தா. சூரியனை சுற்றிக்கிட்டு உன்னை சுற்றும் பூமி அம்மா. பெற்றெடுத்த அன்னையை சுற்றி பெற்றுக்கொள்ளும் தாய்மை அம்மா. கர்ப்பத்தில் நனைந்த உன்னை நுட்பமாய் பார்த்து ரசிப்பா. கர்ப்பத்தில் நனைந்த உன்னை நுட்பமாய் பார்த்து ரசிப்பாள். பேதையாய் அவர் இருப்பா, பேதையாய் உரை மறப்பா. என்ன வேணும் இனி எனக்கு அன்னை மடிதான் சுகமுனக்கு. என்ன வேணும் இனி எனக்கு அன்னை மடிதான் சுகமுனக்கு. உன்னையும் என்னையும் படைச்சலிங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் அந்த தாயடா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. ராஜா, இது அம்மாம்பளோனுக்கு கோவை இல்லையே. இருந்தாலும் நாளை சேரத்துக்கு வந்துடு, நீ வந்துடுன்னு சொல்லிட்டு வந்துட்டோமா. உனக்கு எனக்கு ஒத்து வராது. என்னை மறந்துடுற மட்டும் சொல்லிட்டு வந்துடுறோமா. அதுக்கு மட்டும் சரிப்பா, சொல்லிட்டு சீக்கிரம் வந்துடு. என்ன போயிட்டு வா. அம்மா தங்கச்சி எங்கம்மா? கோயிலுக்கு போறேன்னு போனவுப்பா. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லப்பா. கோவிலுக்கு போன தங்கச்சி இன்னும் வரலையா? ஆமா, வீட்டுல இருக்குமா. எந்த கோவிலுக்கு போயிருந்தாலும் சரி, தேடி கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டு அதுக்கப்புறமா சொல்லிட்டு வரோம்மா. சென்றவன் இதுவரை என்ன தெரியாமல் நீங்க சொன்ன பிறகு அந்த கதிரவனை ஓய்க்கு
பட்டபால் அடிச்ச அழகி கீழ் வந்துட்டான். ரெண்டாவது நோக்கலங்க. யாரோ வந்தா குட்டு அப்பா தருதல பயலை ஐயா இதுக்கு கேட்டு பூமிக்கு மாறமாக இருக்கிறேன். நீ எல்லாம் ஒரு மனிதனா? ஒரு மனிதன் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார், கச்சிதமாக செய்து. ஆமாங்க. அவன் தான் தலை சிறந்தவன். ஐயா கதிரவனை பிறகு பார்த்துக் கொள்கிறேன். கதிரவனுக்கு ஒரு தங்கை இருந்தாலே மலர் கொடி. அவள் எங்க இருப்பாள்? குளக்கரைக்கு போயிருப்பாங்க. அங்க போனா மரங்களே தோறும் குளக்கரைக்கு சென்றிருப்பாள். ஆமா. புறப்பட குளக்கரை. அதோ தெரிய குளக்கரைக்கு சென்று ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும். நவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி நவராத்திரி மாரியம்மனுடைய ஆலயத்துக்கு போயிருக்கிறாங்க. குளக்கரையிலிருந்து ஜலத்தை கொண்டு அதோ தெரியும் அக்கினி மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்றிருக்கிறாங்க. புறப்பட மாரியம்மன் ஆலயம். கண்டுபிடிக்க வேண்டும். முன்னாள் கோட்டைக்காரன் நாகப்பன் மகன் கதிரவன் வந்தாலும் வந்துவிடும். எல்லபுரத்திற்கு அவளை இன்னுமா உயிரோடு இருக்கிறேன். நாக பிறந்தவன் அல்லது மணிமணி நாட்டை ஆள பிறந்த சிங்கமணி. ஏற்கனவே என்னுடைய அண்ணன் கிட்ட ஓதப்பட்டிருக்கிறேன். ஒழுங்கு மரியாதை வந்த வழி பார்த்து வரவில்லை. மலர்கொடு வந்திருக்கிறேன். கட்டி அனைத்து மனக்கோட்டை கட்டி வச்சு என் கைக்கு அகப்பட்ட கிளை தப்பித்தரா சரித்திரமே இல்லை. எத்தனை முறை என் பின் தொடர்ந்து வந்தாலும் சரி, என் நீல கூட உன்னால மிதிக்கவே முடியாது. என்னை பார்த்து தான் ரசிக்க முடியுமே தவிர கடைசி வரை என் நீல கூட உன்னால மிதிக்கவே முடியாது. நேரம் கிடையாது. எனக்கு ஆசை பிறந்து விட்டது. கட்டி அரவணைத்து ஒரு முத்தத்தை கொடுத்து விடு. நீ எத்தனை முறை முத்தம் கேட்டாலும் சரி, இந்த உடல் அனைத்துமே மண்ணுக்கு இரையாகுமே தவிர உன் நிச்சயக்கு ஒரு பதவி இரையாகாது. அப்படியா? ஆமா. மலர்கொடி
பேச பிறந்தவள் என்று ஆணவத்தில் பேசிக் கொடுக்கிறாய். அடியோ மோடு படியோ அடியாபடு படியாத துன்பங்கே அடியாபடு படியாத துன்பங்கே சத்தியம் வந்து வச்சு மறுப்பேனே அடியாபடு படியாத துன்பங்கே இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா? உருவம் போடு பேசும் உண்மையாகுமா? விளக்கை குளத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா? வெளிச்சம் தோன்றுமா? பாட்டு பாடுமா? இதய வீணை பாட முடியுமா? இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? அழகு வைத்தானே அறிவை வைத்த இறைவன் மேல் அழகு வைத்தானே